Hi friends, welcome to Hiki Studio. இது book review segment part 3. 7 Habits of Happy Kids bookல இருக்க 5th story என்னன்னா Jumper and the Lost Butterfly Net. வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஜம்பர் கூப் கிட்ட கேட்டுச்சு, வரியா நம்ம ஃப்ரிஸ்பி விளையாடலான்னு. அது கூப் சொல்லிச்சு, இல்லை நான் இன்னைக்கு ரொம்ப சேடாக இருக்கேன், ஏன்னா என்னோட பட்டர்ஃப்ளை நெட் தொலைஞ்சு போயிடுச்சு. ஜம்பர் கேட்டுச்சு, இன்னைக்கு ரொம்ப சன்னியாக இருக்கு, அதனால நம்ம லேக் போய் ஃபிஷ் பிடிக்கலாமா அப்படின்னு. அதுக்கு கூப் சொல்லிச்சு, இல்லை எனக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு. அதுக்கு ஜம்பர் ப்ளீஸ்னு சொல்லிக்கிட்டு அவனை குதிச்சு சுற்றிக்கிட்டே வந்துச்சு. கூப் ஆல்ரெடி சேடாக இருந்துச்சு. அதை பார்த்து கடுப்பாகி, நீ நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற, அதுவும் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, அதே மாதிரி நீ குதிச்சு வர, அதனால நான் வரல அப்படின்னு கூப் சொல்லிச்சு. ஜம்பர் சரி நம்ம அப்புறமா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆலியோட வீட்டுக்கு போகுது. அங்கே ஆலி அழுதுட்டு இருந்தா. ஜம்பர் என்னன்னு கேட்கும்போது ஆலி சொன்னா, மீட் வத்தர் பேக்வுட்ஸ். ஜம்பர் கேட்டா, உனக்கு தண்ணியில் நினைணுமா, அப்போவா ஸ்விம்மிங் பூல் போகலான்னு. அதுக்கும் அழுதுகிட்டே மீட் வத்தர் பேக்வுட்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. உனக்கு உட்டில் விளையாடணுமான்னு ஜம்பர் கேட்டான். அதுக்கும் ஆலி அழுதுகிட்டே இருந்தா. ஜம்பர் சொன்னால், எனக்கு எதுவுமே புரியலை, அதனால் நம்ம லில்லி ஸ்கங்க் வீட்டுக்கு போய் அவளுக்கு ஏதாவது புரியுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆலியை லில்லி ஸ்கங்க் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். லில்லி அவங்கள பார்த்தோன்னே என்ன விஷயம்னு கேட்குறா. அதுக்கு ஆலி அதே தான் சொன்னான், மீட் வெத்தர் பேக்வுட்ஸ்னு. அப்போது லில்லிக்கு புரிஞ்சிருச்சு. லில்லி கேட்டால், உன்னோட ஸ்வெட்டரை திருப்பி போட்டிருக்கியான்னு. கேட்டுட்டு லில்லி அந்த ஸ்வெட்டரை திருப்பி கரெக்டாக போடுறா. அப்போது ஆலி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அப்போது ஜம்பர் கேட்டால், உனக்கு மட்டும் எப்படி இவன் சொல்கிறது புரிஞ்சுதுன்னு. அதுக்கு லில்லி சொன்னால், நம்ம எப்பயுமே இயர்ஸால் மட்டும் லிசன் பண்ணக்கூடாது, நம்மளோட ஹார்ட்டாலையும் ஐஸாலையும் கூட லிசன் பண்ணணும். நீ அவளை நல்லா நோட்டீஸ் பண்ணினா தெரியும், அவளோட ஸ்வெட்டரை திருப்பி போட்டிருக்கா. அப்போ தான் ஜம்பருக்கு ஞாபகம் வருது, கூபும் இதே மாதிரி தான் ஏதோ சொல்ல வந்தான்னு. ஜம்பர் கூப் கிட்ட ஓடி போகிறான். அப்போ ஆலி வெயிட் ஃபார் மீன்னு கத்துறா. அப்போது ஜம்பர் ஆலியையும் கூட்டிகிட்டு கூப் கிட்ட போகிறான். அங்கே கூப் அவனோட வீட்டு பக்கத்தில் இருக்க லாகில் சோகமாக படுத்துட்ருக்கான். இப்போ எனக்கு புரியுது நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு. அதுக்கான ரீசன் என்னன்னு ஜம்பர் கேட்குறான். அதுக்கு கூபு, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்னோட பட்டர்ஃப்ளை நெட் தொலைஞ்சு போயிடுச்சு, அதுதான் எனக்கு வேர்ல்டில் இருக்கிறதுலே பிடிச்சது. அப்போ ஆலி ஜம்பரோட ஷார்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறா. ஜம்பர் கீழே உட்காந்து என்னன்னு கேட்கும்போது ஆலி சொல்கிறா, விவி ஸ்ட்ரீன்னு. அதுக்கு ஜம்பர் சொல்கிறா, எனக்கு எதுவுமே புரியலன்னு. ஜம்பர் அவளோட கீழே உட்காந்து ரொம்ப க்ளோஸாக போய் ஐ கான்டாக்ட் வச்சு கேட்குறா. அப்போது ஆலி சொல்கிறா, பட்டர்ஃப்ளை நெட் பை விவி ஸ்ட்ரீ. ஓ, இப்போ எனக்கு புரியுது, அந்த பட்டர்ஃப்ளை நெட் லில்லி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ட்ரீல இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஆலி சொல்கிறா, ஆமான்னு. ஜம்பர் குட் கேர்ள்னு ஆலியை சொல்லிட்டு 3 பேரும் லில்லி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஓக் ட்ரீ கடியில் தேடுறாங்க. அங்கே தான் கூபோட பட்டர்ஃப்ளை நெட் இருக்குது. அப்போ தான் கூபுக்கு ஞாபகம் வருது, கூப் நேற்று அங்கே தான் பட்டர்ஃப்ளைஸ் கேட்ச் பண்ணிட்டு இருந்தான். அப்போது கூப் ஜம்பர் கிட்ட கேட்டால், உன்னால் மட்டும் எப்படி ஆலி பேசுகிறத கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு. அதுக்கு ஜம்பர் சொன்னால், நம்ம இயர்ஸால் மட்டும் லிசன் பண்ணக்கூடாது, நம்மளோட ஹார்ட்டாலையும் ஐஸாலையும் லிசன் பண்ணணும்னு. அப்போது ஆலி கேட்குறா, வேணா ப்ளே இன் மை சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு. கூப் ஆலி கிட்ட போய் மறுபடியும் சொல்லுன்னு கேட்குறான். அதுக்கு ஆலி மறுபடியும் சொல்கிறா, வேணா ப்ளே இன் மை சாண்ட்பாக்ஸ் அப்படின்னு. கூப் சொல்கிறா, இப்போ நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் உன்னோட சாண்ட் பாக்ஸில் விளாடணும், கரெக்டு தானே.
அப்போது ஆலி ஒரு பிக் ஸ்மைல் கொடுக்குறா. எல்லாரும் ஜாலியாக அந்த சாண்ட் பாக்ஸ்க்கு போகிறாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஜம்பர் கூபோட ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதே மாதிரி ஆலியோட ப்ராப்ளத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. லில்லி ஆலியோட ஆக்சுவல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் ஜம்பருக்கு தெரிஞ்சுது நம்மளோட இயர்ஸால் மட்டும் லிசன் பண்ணக்கூடாது, நம்மளோட ஐஸாலையும் ஹார்ட்டாலையும் கூட லிசன் பண்ணணும்னு. அதுக்கப்புறமா ஜம்பர் ஆலியை அவனோட கூட்டிகிட்டு போய் கூபோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணா. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட யாராவது ப்ராப்ளம்னு சொன்னாங்கன்னா நம்மளோட இயர்ஸால் மட்டும் லிசன் பண்ணாமல் நம்மளோட ஹார்ட்டாலையும் ஐஸாலையும் கூட லிசன் பண்ணணும். இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஹேபிட் என்னென்னா, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது லிசன் பிஃபோர் யூ டாக். அவ்வளோதான், என்னோட வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈகி ஸ்டுடியோ.